அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 10 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும், அப்படி வெற்றி பெற்றவுடன் இந்தியாவின் பிரதம மந்திரியாக திரு எல்.கே. அத்வானி அவர்கள்தான் இருப்பார் என்று திட்டவட்டமாக கூறியதாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 6வது நாளாக இன்றும் லாரி ஸ்ட்ரைக் நீடித்து வருகிறது என்றும், தங்களது கோரிக்கைகளில் சற்றும் தளர்வு காட்டாமல் தொடர்ந்து தீவிரமாக போராடப் போவதாக லாரி உரிமையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் டி.ஆர். பாலு அவர்களை உடனடியாக டெல்லிக்கு வரும்படி சமன் அனுப்பியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு முரளி தோரா அவர்கள் இன்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், பெட்ரோல் விலை 5 ரூபாயும், டீசல் விலை 3 ரூபாயும், கேஸ் விலை 25 ரூபாயும் குறைக்கப்படும் என்று தெரிவித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு எல்.கே. அத்வானி அவர்கள் அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தகவல் தொழில்நுட்பத் துறையில் முறைகேடு நிகழாமல் தடுக்க அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும், இதற்கு மத்திய அரசு விரைந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பயங்கரவாத தாக்குதலுக்காக காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது போன்ற நடவடிக்கையை பாகிஸ்தான் மீது இந்தியா மேற்கொள்ளாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி டெல்லியில் தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் அவர் கூறியிருப்பது, இஸ்ரேல் மீது ஹமாஸ் குழு நடத்திய தாக்குதலுக்கும் மும்பை தாக்குதலும் ஒன்றா ஆகாது என்று கூறியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல், ஹமாஸ் ஆகியவர்கள் சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபை கேட்டுக்கொண்ட பிறகும் தொடர்ந்து இஸ்ரேல், ஹமாஸ் மாறி மாறி போரை தொடர்ந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை புலிகளுக்கும் இலங்கை படையினருக்கும் இடையே நடந்து வரும் தாக்குதலில் அப்பாவி தமிழர்கள் பலியாகி விடாமல் இலங்கை அரசு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஐநா கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ஐநா அகதிகள் ஏஜென்சியின் செய்தி தொடர்பாளர் ரான் ரெட்மண்ட் செய்தி தெரிவித்ததாக நியூயார்க்கிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செய்தியாளர்களிடம் பேட்டியளிக்கையில், மும்பை தீவிரவாத தாக்குதல்களில் பயங்கரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்தியா சற்று கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும், இதனால் பாகிஸ்தான் ஆதாரங்கள் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். இதை பற்றி அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது, அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்த்தப்பட்ட போது இவர்கள் ஈராக்குக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கால அவகாசம் கொடுத்தார்களா என்று கேள்வி எழுப்புகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சத்தியம் கம்ப்யூட்டர்ஸின் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் முன்னாள் தலைவர் ராமலிங்க ராஜுவும் அவரது தம்பி ராமராஜுவும் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாகவும், அவர்களை விடிய விசாரணை நடத்தி வருவதாகவும், அவர்களுடைய வங்கி கணக்குகள் அனைத்தும் துறந்து விட்டதாக தெரிவிப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஆந்திர முதல்வர் ராஜசேகர் ரெட்டி அவர்கள், ராமலிங்க ராஜு என்னுடைய முன்னாள் நெருங்கிய நண்பர் என்று கூறியிருப்பது ஆந்திராவை அதிர வைத்திருக்கிறது என்றும், இந்த கம்பெனிக்கு சத்தியம் நிறுவனத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஆர்டர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் சாலையில் பைக்கில் வந்த சதீஷ் ரதீஷ் என்ற இருவர் மீது சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனம் பேருந்து மோதியதில் அந்த இருவரும் உயிர் இழந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டிகளில் அசுத்த நீருடன் கலந்து சப்ளை ஆவதால்
வயிற்று போக்கு ஏற்பட்டு 2 பேர் பலியாகி உள்ளதாகவும் காலரா பரவி வருவதாக மக்களிடையே பீதி ஏற்பட்டுள்ளதால் 100க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காஞ்சிபுரத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிடாவிட்டால் தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தேவைப்பட்டால் எஸ்மா சட்டத்தை கையில் எடுக்கவும் தமிழக அரசு தயாராகி வருவதாகவும், லாரிகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்திருப்பதால் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தில் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். லாரி ஓட்டுநர்கள் வேலைக்கு வரவில்லை என்றால் அவர்களுடைய லைசன்ஸ் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் இன காப்பாளர்கள், முத்தமிழ் வேந்தர்கள் 3 பேர் ஒன்றிணைந்து இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக பேசியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன், திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி ஆகியோர் சந்தித்து இலங்கை தமிழர் பிரச்சினை குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது, இப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பதால் தான் தமிழ் என்ற சொல் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது என்றும், இதனால் பிராமண குடி தாங்கிகள் பத்திரிகை கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கும் என்று கூறினார்கள். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏ திரு அப்பாவு அவர்களுக்கு ஒரு மர்ம போன் வந்ததாகவும், அது தமிழக முதல்வர் அலுவலகத்திலிருந்து பேசுகிறார் என்றும், திருமங்கலம் தேர்தல் முடிந்தவுடன் அப்பாவு எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்பட உள்ளது என்றும், அதற்காக 50,000 ரூபாய் எனக்கு இந்த முகவரியில் தர வேண்டும் என்று கூறியதாக தகவல் வந்ததாகவும், இதையடுத்து போலீசில் அவர்கள் கம்ப்ளைண்ட் செய்ததன் மூலம் நெல்லை டவுனை சேர்ந்த மஹபூஜான் மகன் ஷேக் மஜூர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நெல்லையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் 29 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் அளித்து ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அவர்கள் 4 வாரம் நூலகத்தில் படிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டதாக சென்னை ஐகோர்ட்டிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட லா நினா நிலைமை சில ஐரோப்பிய நாடுகளில் மிக குளிர்கால நிலைக்கான காரணங்களில் ஒன்றாகும் என உலக வானிலை அமைப்பு வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் சில ஐரோப்பிய நாடுகளில் மழை மற்றும் பனி சீற்றம், மிக குளிர், அதிகமான காலநிலைகள் ஆகியவை நிறைந்ததால் 10 பேர் உயிர் இழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 10 ஜனவரி 2009 பிற்பகல் 2:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இலங்கையிலும் மேகமூட்டம் தெரியவில்லை. நேற்றிருந்த மேகமூட்டங்கள் கலைந்துவிட்டதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.